சென்னையில் புத்தாண்டை வரவேற்பதற்காக காமராஜர் சாலையில் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெரி. வணக்கம். நாளைய தினம் 2025 முதல் நாள். இந்த தருணத்தில் அங்க ஏற்பாடுகள் எந்த அளவில் செய்யப்பட்டிருக்கு, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னையில் ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டுவது வழக்கம். இந்த ஆண்டும் சென்னையில் புத்தாண்டை வரவேற்க காமராஜர் சாலையில் மணிக்குண்டு மற்றும் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன. உலகம் முழுவதும் 2024ஆம் ஆண்டிற்கு விடை கொடுத்து 2025 ஆண்டு புத்தாண்டை வரவேற்க மக்கள் தயாராகி வருகின்றனர். புத்தாண்டை மிகுந்த உற்சாகத்துடன் மக்கள் வரவேற்க தயாராகி வரும் நிலையில பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமலும் கொண்டாடுபவர்கள் பாதுகாப்பாக கொண்டாடவும் சென்னையில் மாநகர காவல்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. புத்தாண்டு கொண்டாட்டத்தின் பொருட்டு கடற்கரை, வழிபாட்டு தலங்கள், சாலைகள் உள்ளிட்ட பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்கள்ல போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு பணிக்காக மொத்தம் 19,000 காவல்துறையினர் ஈடுபட்டு உள்ளனர். காமராஜர் சாலையில் போர் நினைவு செல்லும் முதல் கலங்கரை விளக்கம் வரை இரவு 8 மணி முதல் நாளை காலை 6 மணி வரை வாகன போக்குவரத்துக்காக மூடப்பட்டிருக்கிறது. காரணம் 8 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மணிக்குண்டை நோக்கி பொதுமக்கள் வருகை தர உள்ளனர். சரியாக 12 மணி அளவில் அந்த மணிக்குண்டில் மணி ஒலித்த பிறகு பொதுமக்கள் அனைவரும் புத்தாண்டை உற்சாகமாக கொண்டாடுவதற்கு அந்த மணிக்குண்டு தயார் நிலையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. வண்ண விளக்குகள் அலங்காரத்துடன் கம்பீரமாக 1991ஆம் ஆண்டிலிருந்து 2024 வரை கம்பீரமாக அந்த மணிக்குண்டு தயார் நிலையில் இருக்கிறது. இன்று மெரினா கடற்கரையில பொதுமக்கள் அதிக அளவில் திரள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனையடுத்து அங்கு தற்காலிக புற காவல் நிலையங்களை அமைத்து போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் இன்று இரவு ஈடுபட்டுள்ளனர். சரியாக 12 மணிக்கு காமராஜர் சாலையில் உள்ள மணிக்குண்டின் முன்பு பொதுமக்கள் ஆரவாரத்துடன் புத்தாண்டை கொண்டாடுவதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஜெரி. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.